டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்க நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவீன். வெல்கம் டு டிஎன்ஏ ஸ்டடி சர்க்கிள். இப்போது நம்ம தமிழ் குரூப் 4 தமிழ் சிலபஸில் ஒரு 7 யூனிட் இருக்குது. அந்த 7 யூனிட்டில் 7வது யூனிட்டில் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் ஒரு 15 கேள்விகள் கேட்குறாங்க. அந்த 15 கொஷின்ஸுமே 10th வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 4ல் கூட இந்த 15 கேள்வியுமே 6 to 10th இருக்க ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதில் ஒன்றான திருக்குறள் தொடர்பான செய்திகள், அதில் ஒரு 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த 20 அதிகாரமும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு அதிகாரம் தான் ஒழுக்கமுடைமை. ஒழுக்கமுடைமை நல்ல நடத்தை உடையவராதல். ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். விழுப்பம் அப்படிங்கிறது என்னென்னா சிறப்புன்னு அர்த்தம். விழுப்பம்னா சிறப்புன்னு அர்த்தம். ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஒழுக்கம் சிறப்பை தரும். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது என்னது? ஒழுக்கமே. ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலாதாக கருதி காத்தல் வேண்டும். விழுப்பம்னு என்ன சொன்னோம்? சிறப்புன்னு சொன்னோம். ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும். ஒழுக்கம் சிறப்பை தரும். அந்த ஒழுக்கத்தை அதனால் நம்ம என்னது? உயிரினும் உயிரை விட மேலானதாக கருதி ஓம்பப்படும் அப்படின்னா என்னது? காத்தல் வேண்டும். விழுப்பம் அப்படின்னா சிறப்பு, ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும். ஒழுக்கம் இலக்கண குறிப்பு பார்க்கலாம். ஒழுக்கம் தொழில் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இது தொழில் பெயர்னா, விகுதி தல் அல், விகுதி தல்லு அல் அம் ஐ கை வை கு பு உ தி சி வி மை இதெல்லாம் தொழில் பெயர் விகுதிகள். இந்த விகுதிகள் கொண்டு முடியுதுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒழுக்கம் அப்போ இங்கே என்ன விகுதி கொண்டு முடிஞ்சிருக்குன்னா அம். ஒழுக்கம் அம் விகுதி கொண்டு முடிஞ்சதுன்னா இது தொழில் பெயர். அடுத்து படும். படும் அப்படின்னா இது என்னென்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. இது எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு வினை பகுதி, படு அப்படிங்கிற ஒரு வினை பகுதி விகுதி கொண்டு விகுதியும் சேர்ந்து இந்த படு அப்படிங்கிற வினை விகுதி சேர்ந்து காலத்தை வெளிப்படையாக காட்டாது. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் முற்று பெற்று ஒரு சொல் நிற்கிதுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு குறள். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், ஒழுக்கத்தை காக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி காக்கணும்னா பரிந்துனா விரும்பி. பரிந்துனா என்னென்ன? விரும்பி அப்படின்னு அர்த்தம். விரும்பி காக்க வேண்டும் ஒழுக்கத்தை. தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும். தெரிந்தோம்பி எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் அஃதே துணை. அஃதே அப்படிங்கிறது என்னது? ஒழுக்கமே துணை. எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமான எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து இலக்கண குறிப்பு. காக்க வியங்கோல் வினைமுற்று. இப்போ இது காக்க ஏன் வியங்கோல் வினைமுற்றுனா அதோட விகுதி க இய இயர். இந்த மாதிரிலாம் விகுதிகள் கொண்டு முடிந்தால் அது வியங்கோல் வினைமுற்று. இப்போ இங்கே என்ன வந்திருக்கு? காக்க. கா விகுதி கொண்டு முடிஞ்சதுனால அது வியங்கோல் வினைமுற்று. அடுத்து பரிந்து தெரிந்து அப்படிங்களா இந்த இதில் பரிந்து தெரிந்து நமக்கு சொல்லும்போது கொண்டு முடியுதா? அதனால் அதெல்லாம் என்னது? வினையெச்சங்கள். வினையெச்சம். இந்த ஈ இந்த மாதிரியான சொற்கள் கொண்டு நமக்கு முடிஞ்சால் அதெல்லாம் வினையெச்சம். நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக. பரிந்தோம்பி பரிந்து ப்ளஸ் ஓம்பி. தெரிந்தோம்பி தெரிந்து ப்ளஸ் ஓம்பி. இந்த 2 பாடலுமே ஒழுக்கத்தோட உயர்வை குறிக்கின்ற
பாடல். அடுத்து 3வது குறள். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இங்கே என்ன வள்ளுவ சொல்லலாம்னா ஒழுக்கம் உடைமை குடிமை. இது குடிமை அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா உயர்குடியை மென்ஷன் பண்ணுது. குடிமைங்கிறத எதை மென்ஷன் பண்ணுது? உயர்குடி. ஒழுக்கம் உடைமை குடிமை. அப்போ ஒழுக்கம் உடையது தான் என்னது? உயர்குடி. இழுக்கம். இழுக்கம்னா என்னென்னா ஒழுக்கம் இல்லாதவர். இழுக்கம்ங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க? ஒழுக்கம் இல்லாதவர். ஒழுக்கம் இல்லாதவர் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் இல்லைன்னா அது இழிக்குடியாயிரும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், ஒழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர். இலக்கண குறிப்பு பார்ப்போம். இழிந்த பிறப்பு. ஒரு இழிந்த பிறப்பு வந்து என்னென்னா பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பெயரச்சம்னா இழிந்த அப்படிங்கிற இது ஒரு எச்ச வினை. எச்ச வினை வந்து ஒரு பெயரை கொண்டு முடியுதுன்னா அது வந்து பெயரச்சம். அப்புறம் இன்னொன்று பாருங்கள், இழிந்த அப்படிங்கிற அந்த சவுண்டோட முடியுதுல, அப்போ அது வந்து என்னதுன்னா பெயரச்சம். நெக்ஸ்ட் குறள். மரப்பினும் மோத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்ற கெடும். மரப்பினும் மோத்து கொள்ளலாகும் அப்படின்னா மறந்து போனாலும் தன் கற்ற கல்வி என்னது மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். எதனால் ஒழுக்கம் குறைஞ்சிச்சுன்னா அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு என்னது அழிந்து போகும். இதில் என்ன சொல்கிறான்னா ஒருவன் தன் கற்ற கல்வி, நீ கற்ற கல்வியை மறந்து போனாலும் சரி அதை மீண்டும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கற்றுக்கலாம். ஆனால் ஒழுக்கம் குறைந்துச்சுன்னா அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். கெடும். கெடும் அப்படின்னு செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு வினைப்பகுதி ஒரு வினைப்பகுதி அதுதான் கெடு. கெடுங்கிறது ஒரு விகுதி கொண்டு சேர்ந்து காலத்தை காட்டாமல் முற்று பெற்று நிற்கும் சொல் தான் என்னது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. அடுத்த இலக்கண குறிப்பு வந்து கொளல். இங்கே வந்து நம்ம தொழில் பெயர் விகுதிகள் பார்த்துருப்போம். தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, மை இதெல்லாம் பார்த்துருப்போம். இங்கே வந்து என்னது கொளல். அல் வந்திருக்கிறதுனால அல்லிற்று தொழில் பெயர். அடுத்து 5வது குறள். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை. அழுக்காறு அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? அழுக்காறுனா பொறாமை. பொறாமை உடையான்கண் ஆக்கம்னா செல்வம். இப்போ பொறாமையுடையவனிடம் செல்வம் நிலைக்காது. பொறாமையுடையவனிடம் என்ன நிலைக்காது? பொறாமையுடையவனிடம் செல்வம் நிலைக்காது. ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கம் இல்லாதவன்ட்ட என்ன பண்ணுது? உயர்வு இருக்காது. அது போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. பொறாமை இருந்துச்சுன்னா அவன்கிட்ட செல்வம் இருக்காது. ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட உயர்வு இருக்காது. அழுக்காறுனா நம்ம பார்த்தோம் பொறாமை, ஆக்கம்னா செல்வம். அடுத்து இலக்கண குறிப்பு. உடையான் வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர் அப்படின்னா ஒரு வினையை குறிக்காமல் அந்த வினை செய்த நபரை குறிக்கிறது தான் என்னது வினையாளனையும் பெயர். இப்போ உடையவன், அதை ஒழுக்கம் உடையவன், இந்த ஒரு வினையை குறிக்காமல் அந்த நபரை குறிக்கிறது, அதனால் வினையாளனின் பெயர். அணி வந்து இந்த குறளோட அணியும் ஓமை அணி. ஏன்னா போல அப்படிங்கிறது இங்கே போன்று போல இதெல்லாம் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது என்ன அணி? ஓமை அணி. அடுத்த 6வது குறள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார்னா விலக மாட்டார். ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டார். உறவோர் அப்படின்னா மன வலிமையுடையோர். உறவோர்னா என்னது? மன வலிமையுடையோர். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டார் மன வலிமையுடையோர். இழுக்கத்தின்னா நம்ம ஆல்ரெடி இழுக்கம்னு என்னது? ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு பார்த்தோம். ஏதம்னா குற்றம். படுபா கரிந்து. ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்கள். ஒழுக்கம் தவறப்ப குற்றங்கள் என்னென்ன குற்றங்கள் ஏற்படுமோ அதை நன்குணர்ந்து என்னென்ன குற்றம், இப்போ ஒழுக்கம் தவறுனா இந்த குற்றங்கள் இந்த இதெல்லாம் ஆகும் அப்படின்னு நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர், அதுதான் உறவோர்.
அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். அந்த ஒழுக்க நெறியிலேருந்து அவங்க என்றைக்குமே இந்த மாதிரி நம்ம ஒழுக்க நெறியிலிருந்து விலகுனா இந்தந்த குற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறவங்க மன வலிமையுடையோர் அந்த ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டாங்க. உறவோர் அப்படின்னா என்னது? மன வலிமை உடையோர். ஏதம்னா குற்றம். இப்போ இங்கே இலக்கண குறிப்பு வந்து உறவோர். வினையாளனையும் பெயர். ஏன் வினையாளன் பெயர்? அந்த வினையை குறிக்காமல் அந்த வினைக்கான நபரை குறிக்கிறது. அதனால் மன உறவோர்னா என்ன மீனிங்? மன வலிமை உடையோர். அப்போ அந்த மன வலிமை உடைய ஒருத்தரை குறிக்கிறது. அதனால் அது வினையாளனையும் பெயர். அடுத்து 7th குறள். ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி. ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவார். எய்துவர்னா அடைவர். எய்துவர்னா என்னது? அடைவர். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஒழுக்கமாக இருந்தால் மேன்மையை அடையலாம். இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கம் இல்லாமல் போச்சுன்னா அடையக்கூடாத பழிகள்லாம் அடைவர். அடுத்து ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவார். ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். எய்தா பழி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இந்த எய்தா அந்த அப்போ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். எய்துவர் ஆர் இந்த மாதிரியான விகுதிகள்லாம் வந்துச்சுன்னா அது என்னது? பலர்பால் வினைமுற்று விகுதி. எய்துவர் பகுபத உறுப்பிலக்கணங்கள் கொடுக்குறாங்க. எய்துவர் எய்து ப்ளஸ் இவ்வு ப்ளஸ் ஆர். எப்பயுமே பகுதி வந்து என்னது? கட்டளை வாக்கியம், கட்டளை சொல்லாக இருக்குன்னு எய்து ப்ளஸ் இவ்வுங்கிறது என்னது? எதிர்கால இடைநிலை. அருங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து 8th குறள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாக்கும் நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் எப்பவுமே எதுக்கு விதை? நல்ல செயல்களுக்கு நல்லொழுக்கம் விதையாக இருக்கும். வித்துனா என்னது? நம்ம என்னன்னு பார்ப்போம். வித்துனா விதைன்னு அர்த்தம். தீயொழுக்கம் என்றும் இடும்பைனா என்னது? துன்பம். தீயொழுக்கம் எப்பயுமே நமக்கு துன்பத்தை மட்டும்தான் தரும். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். நல்ல ஒழுக்கமாக இருந்தோன்னா அது ஒரு நல்ல விளைவை நமக்கு வந்து பெற்றுத்தரும். தீயொழுக்கம் எப்பயுமே நமக்கு என்ன தான் தரும்? துன்பத்தை மட்டுமே விளைவாக தரும். நல்லொழுக்கம், தீயொழுக்கம் இதெல்லாம் பண்பு தொகை. இதெல்லாம் ஒரு பண்பை குறிக்காத பண்பு தொகைகள். இப்போ நல்லொழுக்கத்தை பிரிச்சிங்கன்னா நன்மை ப்ளஸ் ஒழுக்கம். அடுத்து தீமை ப்ளஸ் ஒழுக்கம். அப்போ இங்கே மை விகுதி வந்திருக்கு. மை விகுதி வந்தாலும் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 9th குறள். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே, தீய ஒழுக்கியும் வாயா சுழல். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே. கொல்லாவே அப்படின்னா இயலாவே. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே இயலாவே. ஒழுக்கம் உடையவர்களுக்கு அது இயலவே இயலாது. எதுனா தீய வழுக்கியும் வாயா சுழல். தீய வழுக்கியும் வாயா சுழல். அவங்க தீய சொற்களை தன் வாய் வழுக்கி தவறி கூட தீய சொற்களை சொல்ல மாட்டாங்க. நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. அதான் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே. ஒழுக்கம் உடையவரால் சொல்ல இயலாது. என்னது? தீய வழுக்கியும் வாயா சுழல். தீமையான சொற்களை அவங்க தன் வாய் வழுக்கி தவறி கூட சொல்ல மாட்டாங்க. சொலல் இலக்கண குறிப்பு. சொலல் அப்படின்னா இங்கே வந்து தொழில் பெயர். என்னென்ன தொழில் பெயர் விகுதிகள் என்ன வந்திருக்கு? அல் வந்திருக்கிறதுனால இது தொழில் பெயர். அடுத்து 10th குறள். உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கள்ள அறிவிலாதார். உலகத்தோடு உலகம் அப்படிங்கிற இந்த குறள் வந்து இங்கே உலகம் அப்படிங்கிறது எதோட பொருந்ததுன்னா உயர்ந்தோர், சான்றோர். ஒரு உயர்ந்தோரோடு ஒரு சான்றோரோடு ஒட்டன பொருந்த, அவர்களோடு பொருந்த வாழும் வாழ்க்கையை நம்ம வந்து கற்றுக்கலன்னா பலகற்றும் என்னதான் நீ கல்வி கற்றிருந்தாலும் உன்னை வந்து அறிவில்லாதவரே ஆவார். நம்ம வந்து என்னதான் அறிவில்லாதவரே தான் இருப்போம். உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். உலகம்ங்கிறது எதை குறிக்குதுன்னா உயர்ந்தோர் அப்படிங்கிறத குறிக்குது. ஒட்டன பொருந்த வாழுதல். ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல். ஒழுகல்னா என்னது? நடத்தல் வாழ்தல்.
நம்ம வந்து இப்போ ஒழுக்கமுடைமையில் இருக்க 10 திருக்குறளும் பார்த்துருக்கோம். மொத்தம் நமக்கு 20 அதிகாரங்கள் குரூப் 4 தமிழ் சிலபஸில் இருக்குது. அதில் ஒரு அதிகாரமான ஒழுக்கமுடைமை பார்த்துருக்கோம். இன்னும் 19 அதிகாரங்களுக்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் வரும். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.